வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் சிக்கன் தம் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல சிக்கன் 400 கிராம், பாஸ்மதி அரிசி 2 கப், வெங்காயம் 2, தக்காளி 1, தயிர் 1/4 கப், பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படும்னா 2லேருந்து 3 கூட சேர்த்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், புதினா 1 கப், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். முதல்ல பிரிஞ்சி இலை 3, பட்டை 3, லவங்கம் 5, ஏலக்காய் 3, அனாசுப்பூ 1, ஜாதிபத்திரி 1, மராத்தி முக்கு 1. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 8லேருந்து 9 எடுத்துக்கோங்க, இஞ்சி 1 இன்ச், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்து அதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் அதில் எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2லேருந்து 3 கூட சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சதுனால சிக்கன் நல்லா வெந்திருக்கு. யூஸ்வலாக பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். நான் இப்போது 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் அரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக நான் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எப்படி தம் போடலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ அந்த தோசைக்கல்லில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி காலியானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம். அடுத்ததாக நான் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை ஃபுல்லாக இந்த பாத்திரத்தை கவர் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே லிட் போட்டு மூடிடலாம். இப்போது அதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு பொருள் வச்சுக்கோங்க. நான் இப்போது இடிக்கிற கல் இதில் மேலே வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வெயிட்டாக பொருள் இருந்தால் அந்த மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை 15 மினிட்ஸ் தம்மில் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். பிரியாணி தயாராகிடுச்சு. சுவையான சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ.